வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமறைவாக உள்ளாரா? வெளியான செய்தியால் அதிர்ச்சியில் அதிமுகவின் தொண்டர்கள். மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுகவின் அலுவலகத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்தார். வந்தவுடன் அதிமுகவின் தலைமை மீது விசுவாசமே இல்லை என்று அதிமுகவின் தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் கடுமையான கோபத்துடன் கூறிய நிலையில் இன்று வரை எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்கிறார் என்றும் தெரியவில்லை. கடலூர் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக முன்னதாகவே அவரிடம் அனுமதி பெற்று சேலத்திற்கு சென்றுள்ளனர். மேலும் சேலத்திற்கு சென்று அவரது வீட்டிற்கு சென்று பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி இல்லாத காரணத்தினால் அவருடைய பிஏவிடம் கால் பண்ணி கேட்டுள்ளனர். ஆனால் தலைவரை இப்பொழுது பார்க்க முடியாது என்றும் அவர் அவசர வேலையாக வெளியூர் வந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். ஆனால் எங்கு சென்றுள்ளார் என்பதை பற்றி எந்த ஒரு தகவல்களையும் பிஏ வெளியிடவில்லை. இதனால் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மக்களவை தேர்தலில் அதிமுக படுதோல்வியை தழுவும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னதாக இருக்க வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் நிர்வாகிகளிடமும் ஆலோசனை பெறாமல் எடப்பாடி பழனிசாமி எங்கே சென்றுள்ளார் என்ற ஒரு கேள்வி தற்பொழுது பூகம்பமாக வெடித்த நிலையில் இறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே கடலூர் நிர்வாகிகளிடம் வீடியோ கால் பேசியதாகவும் தான் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கேரளாவில் உள்ள வயநாட்டில் இருப்பதாகவும் நான் முழுமையாக பெற்று வீடு திரும்பியவுடன் உங்களை சந்திக்கிறேன் என்றும் கூறியுள்ளதாக தற்பொழுது இறுதியான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதனால் யாரும் பதற்றமடைய வேண்டாம், கூடிய விரைவில் உங்களை சந்திப்பேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது.